ஹே கைஸ், லாங் டைம் நோ சி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதனால இன்னைக்கு ஒரு தரமான கண்டென்ட்டோட இறங்கியிருக்கேன். ஸோ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஜாப் ஆர் பிஸ்னஸ், ஸோ விச் இஸ் பெட்டர் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவை நான் ஸ்கிரிப்டே பண்ணலை, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஓன் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கொஷினோட ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் சின்ன வயசில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ட்ரீம்ஸோட தான் இருந்திருப்போம். அண்ட் அது நம்ம பேரண்ட்ஸ் சொன்னதாகவும் இருக்காது, இந்த சொசைட்டி சொன்னதாகவும் இருக்காது. நம்ம ஓனாக ஏதாவது யோசிச்சு வச்சுருப்போம். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ நான் கெஸ் பண்ணணுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நம்மளாக ஏதாவது க்ரியேட் பண்ணணும், நம்மளே நமக்கு வந்து ஒரு ஓன் பாஸாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு ஹெட்டாக இருக்கணும் தான் யோசிச்சிருப்போம். லைக் அப்போவே வி நீடட் என்டர்ப்ரினர்ஷிப். பட் அதே பீப்புள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 9 to 5 ஜாபில் உட்காந்துட்டு மந்த் எண்ட் ஆனால் சேலரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் நான் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக பேசலை. அண்ட் ஆல்சோ சொல்ல போனோன்னா, நானுமே ஒரு ஜாபை தான் செலக்ட் பண்ண போகிறேன். பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஜாப் செலக்ட் பண்ணும்போது எனக்கு அதில் இருக்கிற ட்ராப் ஒன்று தெரியும். ஸோ அந்த வீடியோவில் போக போக அது என்ன ட்ராப், அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஜாபில் என்ன ஃபியர் இருக்குது? ஃபஸ்ட்டு ஜாப்னு எடுத்துக்கும்போது அதில் என்ன பயம் இருக்குது? நல்லது தானே, சேல்ரி தருவாங்க, ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவீங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் என்ன ரிஸ்க்கை தவிர வேறு என்ன பயம் இருக்குது? ஸோ ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு வேளை அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஈஸியாக லைஃப்பில் எங்கேயோ போயிடலாம், அப்படி தான் எல்லோரும் யோசிப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு வருவோம். ஸோ ஜாப்னு எடுத்துக்கும்போது அந்த ட்ராப்புன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா ஒன்றுமே இல்லை, சேலரி ட்ராப் தான். பட் நான் சேலரியை ட்ராப்புன்னு சொல்ல வரல. அண்ட் அந்த சேலரியில் கிடைக்கிற கம்ஃபர்ட்டை தான் நான் ட்ராப்புன்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட் நான் ஒரு ஜாபுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன், நெக்ஸ்ட்டு நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஜாபுக்கு போய் ஃபஸ்ட்டு அவங்க கையில் சேலரி வந்த உடனே அவங்க லைஃப்லேயே சக்ஸஸ் ஆன மாதிரி நினப்பாங்க. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கம்ஃபர்ட்லேயே வந்து உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதனால் அவங்க கடைசி வரைக்கும் ஜாப்லேயே சிக்கிடுறாங்க. இதுதான் நான் ட்ராப்புன்னு சொன்னேன். சரி, ஓகே, ஜாப் போனால் ட்ராப்பில் மாட்டிக்குவோம், அப்போ நேராக பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. பட் அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிச்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பிஸ்னஸ்குள்ளே ஜம்ப் பண்ணாலும் ஏதாவது லாஸ் ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும். பட் தெர் ஆர் சம் மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் டைரெக்டாக பிஸ்னஸில் ஜம்ப் பண்ணாங்க, சம்வாட் லக் இருந்தால் தப்பிக்கலாம். பட் அப்படி ஒரு வேளை இல்லைன்னா தே வில் ஃபேஸ் எ வெரி பிக் ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி ஃபெயிலியரை சந்திக்கிற பாதி பேர் திரும்ப ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அப்படி ட்ரை பண்ணால் இட்ஸ் ஓகே, அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். பட் பாதி பேருக்கு மேலே ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், டைரெக்டாக பிஸ்னஸில் ஜம்ப் ஆகிறதும் ஒரு பேட் ஐடியா தான். பிகாஸ் அதை பற்றின நாலேஜ், அதை பற்றின எந்த விஷயமும் தெரிஞ்சிக்காமல் நம்ம பிஸ்னஸ்குள்ளே இறங்குறது ரொம்பவே தப்பு. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஆல்சோ ஜாபுக்கு போகும்போது ஒரு சூப்பர்வான மைண்ட் செட்டோடு போவோம். லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஜாபுக்கு போகிறோமா, சம்பாதிச்சோமா, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆனோமா, அப்புறம் பிஸ்னஸ் போனோமா அப்படின்னு இருக்கணும். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஜாபில் கிடைக்கிற நான் ட்ராப்புன்னு சொன்னேன்ல, அந்த சேல்ரியிலேயே மடங்கிடுறாங்க. அண்ட் அவங்களும் சும்மா இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்லாம் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம வாங்க ஆரம்பிப்போம். 4th 5th மந்த்லாம் ஆகும்போது ஓகே, நம்ம காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படியே பண்ணி பண்ணி ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸுக்கு நம்மளை வந்து வேறு எதையுமே அது யோசிக்க விடாது. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன வயசாகுது, நீ எப்படி இதை சொல்லுவ அப்படின்னு கேட்கலாம். பட் நான் என் கண்ணால் பார்த்ததை தான் சொல்கிறேன், மற்றபடி நான் வேறு எதையும் சொல்லலை. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இயர்ஸ் கணக்கில் ஆகும்போது ஒரே சேலரினா சில பேருக்கு டவுட் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன இதே பொசிஷனில் இருக்கோம், நம்ம மாற மாட்டோமா அப்படின்லாம் தோணும். பட் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க அதுக்காக தான் ஒரு சிஸ்டமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் கம்பெனி விட்டு கம்பெனி மாறினீங்கன்னா கண்டிப்பாக ஹைக் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சதுக்காக ப்ரொமோஷன்ஸ் தருவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க, உங்களை கடைசி வரைக்கும் அந்த ஜாபில் வச்சுக்கவே. ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் சிஸ்டம்ஸ்லேருந்து உங்களால் கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். லைக் யுவர் சேல்ரி.
சரி, ஓகே. ஜாப பத்தி இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். இப்போ பிஸ்னஸ் பக்கம் வரலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ்னா என்ன? ஏதாவது வாங்குறது, செல் பண்றது அந்த மாரி ஒரு பேசிக்கான விஷயம் தான். ஏன் நம்ம பண்ண கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஸ்னஸ்ங்கிறது ரியலா எங்க அப்பா சொன்ன மாரி ஒரு கடல். ஸோ அதில நாலேட்ஜ் இல்லாமலயோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலயோ கண்டிப்பா போயிறக்கூடாது. முக்கியமா பேக்கப் இல்லாம போயிறவே கூடாது. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம ஃபெயிலியர சந்திச்சோம்னா, அத சமாளிக்கிற அளவுக்கு பேக்கப் கண்டிப்பா இருக்கணும். நாலேட்ஜ் இல்லன்னா, நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா, நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கலாம். பட் பேக்கப்புங்கிறது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்க வேண்டியது. அது இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அண்ட் ஆல்சோ நான் ஜாப்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த ட்ராப்ல மாட்டுனா என்ன? இப்போ ஒரு 5 இயர்ஸ் ஹைக்லாம் கிடைச்சிருச்சு. நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டோம். ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் ஆகுறோம். திடீர்னு பிஸ்னஸ் பண்ற மைண்ட் செட்னா அதில இறங்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அந்த ரியல் ட்ராப்போட வேலை என்ன தெரியுமா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் வாங்க ஆரம்பிப்பீங்க. நான் ட்ரெண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னேனா? ஸோ ட்ரெண்டில இப்போ வந்து ஐஃபோன் ட்ரெண்டுன்னு வச்சுப்போம். ஸோ ஐஃபோன் இருக்கிறவங்கலாம் கெத்து அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ஐஃபோன நம்ம டைரக்ட்டா ஃபுல் கேஷ் குடுத்து மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இந்த மாரி வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது, இஎம்ஐல வாங்குறது அப்படின்னு போட்டு நம்மள ஃப்யூச்சருக்கே டிபெண்டன்ட் ஆக்கிர்றோம். ஸோ இதனால வேற வழியே இல்ல. நம்ம ஜாப் மூலியமா தான் ஏர்ன் பண்ணணும். பிகாஸ் இப்போ பிஸ்னஸ் பண்ணி அதில ப்ராஃபிட் வரலன்னா இன்னும் கஷ்டமாயிரும்னு நமக்கே தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஃப்யூச்சருக்கு டிபெண்டன்ட் ஆயிடுறோம். அதனால வேற வழியே இல்லாம நமக்கு பிடிக்கலனாலும் அந்த ஜாப்ல இருக்க வேண்டிய நிலைமை ஆயிரும். ஸோ அந்த மாரி நம்மள பண்ண வச்சுருவாங்க. திஸ் இஸ் கால்ட் ட்ராப். நான் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அஃப்கோர்ஸ் ஹானஸ்ட்டா சொல்லணும்னா இந்த சோஷியல் மீடியா தான் எனக்கு எல்லாமே கத்துக் குடுத்தது. அண்ட் ஆல்சோ இதில பாதி விஷயத்த எங்க அப்பா தான் கத்துக் குடுத்துருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் தெரியலன்னா, நான் இந்த வீடியோ மூலியமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டு பி ஹானஸ்ட் நானும் ஜாப் பண்ண போறேன்னு சொல்றேன்ல. ஸோ பர்சனலா நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் எடுத்த கோர்ஸ்ல ஏசிசிஏன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அத கிளியர் பண்ணிட்டு நான் நேரா ஆப்ராட் தான் போ முடியும். பிகாஸ் ஏசிசிஏ படிச்சா இந்தியாக்குள்ள வேலை இல்லன்னு ஏதோ சொல்றாங்க. எனக்கு தெரியல. ஸோ இனி தான் நான் அத அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ராட் போயிட்டேன்னா, ஐ காட் அ ஜாப். நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஐ கேன் கெட் சம் கான்டாக்ட்ஸ். ஸோ அந்த கான்டாக்ட் மூலியமா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பிஸ்னஸ் நாலேட்ஜை கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ண ஆரம்பிப்பேன். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் நடுவுல. நீங்க ஜாப்ல இருந்தாலும் சரி, சும்மா இருந்தாலும் சரி, லேர்ன் பண்றத மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. ஸோ நீங்க பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் நாலேட்ஜை நீங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நான் ஏசிசிஏ பண்ணுறேன், ஜாபுக்கு போயிட்டேன். சரி ஒருவேளை நீ அந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டா என்ன ஆவ? அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ நானும் ஈஸியா பதில் சொல்லிருவேன். எனக்கு அது என்ன ட்ராப்புன்னு தெரியும். அப்புறம் ஏன் மாட்ட போறேன்னு. பட் அது அப்படி இல்ல. நமக்கு அது என்ன ட்ராப்புன்னு தெரிஞ்சாலுமே, அதில கிடைக்கிற சுகமே தனி அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாவும் ஆவணும். வேற வழி இல்ல. பட் இங்க வந்து 3வதா ஒரு விஷயம் உள்ள வருது. ஃபர்ஸ்ட்டு 2 விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன். செகண்ட் டிசிப்ளின். பட் 3வதா ஒரு விஷயம் உள்ள வர்றனால தான் நான் சக்ஸஸ் ஆக போறேன்னு நான் நம்புறேன். தட் இஸ் கால்ட் அப்சஷன். ஸோ மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஸ்டார்ட்டுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிசிப்ளினுங்கிறது கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்டா இருக்க உதவி பண்ற ஒரே விஷயம் டிசிப்ளின் தான். பட் அப்சஷனுங்கிறது வேற மாரி. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான் அப்சஷன். ஸோ இங்கே தான் அப்சஷன் உள்ள வருது. லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, நான் அத அடையாம விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அப்சஷன்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அந்த அப்சஷன் உண்டு. ஸோ எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் அந்த ட்ராப்ல கண்டிப்பா மாட்ட மாட்டேன். ஸோ நீங்களும் அந்த ட்ராப்ல மாட்டிறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ட்ராப்பை இவ்வளோ தூரம் நான் ஓப்பனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாப்ங்கிறது ட்ராப் இல்ல. அண்ட் ஆல்சோ அதில கிடைக்கிற சேலரியும் ட்ராப் இல்ல. சேலரி இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் குட். நீங்கள் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வாங்கலாம். சேர்த்து வச்சுட்டு பிஸ்னஸ் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய விஷயம் பண்ணலாம். பட் சேலரின்னு ஒன்று கிடைக்கும்போது நமக்கு டோப்பமைனுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒன்ஸ் நம்ம அந்த கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். நம்ம பிரெயினே ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் ஜாப் பண்ணுறது தப்பே இல்ல. நான் ஜாப் பண்ணா எங்க ட்ராப்ல சிக்கிருவனோ அப்படின்ட்டு டைரெக்ட்டா பிஸ்னஸ்குள்ளே தாவக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபினான்ஷியலி ஏற்கனவே ரிச்சுன்னா கூட அது கொஞ்சம் ஆபத்து தான். பிகாஸ்
பிஸ்னஸ்ங்கிறது ஆல்வேஸ் அல்டிமேட். அன்லிமிட்டெட் ப்ராஃபிட், அதே டைமில் அன்லிமிட்டெட் லாஸ். பட் அதுக்கான நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதுக்குள்ளே போகிறது அட்வைசபிள் இல்லை. ஸோ என்னோட பர்சனல் பிளான் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஐம் கோனா கெட் அ ஜாப். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆவேன். என்னோடய பாடி அண்ட் மைண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். என்னோடய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக க்ரோ ஆக்கிப்பேன். நெக்ஸ்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு நல்லா விலாவரியாக முடிவு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இறங்குவேன். நெக்ஸ்ட் பிஸ்னஸும் பண்ணுவேன். அப்புறம் என்னோடய 9 to 5 ஜாபை மொத்தமாக விட்டுட்டு ஃபுல்லாக பிஸ்னஸ்குள்ளே வருவேன். நெக்ஸ்ட் இந்த பிஸ்னஸை எப்படி சக்ஸஸ் பண்ணலான்னு பார்த்து மை ட்ரீமை அச்சீவ் பண்ணிடுவேன். ஸோ இதான் என்னோடய பிளான். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான பிளான்ஸை ரெடி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு பிளானை உருவாக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன்.